யோசேப்பும் என்ன எகிப்து தேசத்துக்கு பெரிய அதிகாரி. அதாவது அதிகாரிகள் என்ன செய்யணும்னா தங்களுடைய பிரஸ்டேஜை விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் அப்படி கெத்த காட்டணும். இவன் எகிப்துக்கே பெரிய தலைவன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், பெரிய ராஜ வஸ்திரம் தரித்திருக்கான். அதை ஒன்று அவன் அதெல்லாம் மறந்துட்டான். சின்ன பையனை போல கட்டி பிடிச்சு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம், குறைஞ்சது 15 நிமிஷமாவது இருந்திருக்கும். கழுத்தை விடாம அழுதுருப்பான். என்னுடைய கற்பனை என்னன்னா, இதை பார்த்துட்டு இருந்து அத்தனை பேர் அழுதுருப்பாங்க. இது என்னுடைய கற்பனை. ஆமே, உண்மையா அழுதுருப்பான். அண்ணமாருங்க அழுதுருப்பானுங்க, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோம். ஆஸ்நாத் மனைவி அழுதுருப்பான். மனாசே எப்ராஹிம் அழுதுருப்பாங்க. ரூபனுக்கு பொண்டாட்டி என்ன வேற எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைங்க அழுதுருப்பாங்க. அவன் நினைச்சே பார்க்கல, யாக்கோபு நினைச்சு பார்க்கல, யோசேப்பு நினைச்சு பார்க்கல. நாங்கள் 2 பேரும் இனி முகமுகமாய் பார்க்க வேண்டிய நிலைமை வரும் என்று நினைச்சு பார்க்கல. கர்த்தர் அவன் வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு போயிட்டாரு. கடைசியில் அப்பாவுக்கு அடக்கத்தை பார்த்து தன்னுடைய அப்பாவை தனக்க கையாலே சொந்த தேசத்தில் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்ற அளவில் கர்த்தர் யோசேப்புக்கு லைஃப்பை மேல் நோக்கி கொண்டு போயிட்டே இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அகல பாதாளத்திலிருந்து எட்ட முடியாத உயரத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார்.